ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி 9ஆம் தேதிக்கு மேல் கண்டிப்பா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக கணித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க. ஸோ இந்த அடிப்படையில தான் 12 ராசி நேயர்களுக்குமே என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை நம்ம குறிப்பாக பார்க்க போறோம். ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதம் என்று அனைவருக்கும் கண்டிப்பா தெரிந்திருக்கும். இந்த ஆடி மாதத்தில் பாத்தீங்கன்னா பெரும்பாலான நல்ல விஷயங்களை செய்ய மாட்டாங்க. ஆனா குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல கண்டிப்பா செய்வாங்க. இந்த ஆடி மாதத்துல மகரம் ராசி நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகிறது என்பதை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. அதற்கு முன்னாடி குல தெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் இந்த ஒரு வழிபாட்டை மட்டுமே நீங்க மிஸ் பண்ணவே கூடாதுங்க. ஸோ முதல்ல இந்த வழிபாடு எப்படி செய்யணும், எந்த கடவுள் வழிபாடு செய்யணும் என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாம். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கும் குல தெய்வ வழிபாட்டிற்கும் மிக சிறப்பான மாதமாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஆடி முதல் நாள், ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை ஆகிய நாட்களில் குல தெய்வத்தை மனப்பூர்வமாக வழிபடுவது குடும்ப நலன் மற்றும் முன்னோர் அருள் கிடைக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கையா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. தமிழ் மாதங்களில் ஆன்மீகம் முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இதுல ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மாதங்க. இந்த மாதத்தில் அம்மன் வழிபாட்டுடன் குல தெய்வ வழிபாட்டிற்கும் தனி சிறப்பு கண்டிப்பா இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலைமுறையாக பாதுகாப்பு அருளும் தெய்வமாக குல தெய்வமானது இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் குல தெய்வத்தை பக்தியுடன் வழிபடுவது குடும்பத்தில் அமைதி, வளம் மற்றும் முன்னேற்றம் கிடைக்க செய்யும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதத்துல எந்த நாளில் எல்லாம் நீங்க குல தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை நாளில் நீங்க வழிபாடு செய்யலாங்க. குலதெய்வ கோவிலுக்கு நேரில் சென்று தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே குலதெய்வ படம் இருந்தால் கண்டிப்பா வைத்து வழிபடலாம். குல தெய்வத்துடைய பெயரை மனதில் நினைத்து வழிபடலாம். எந்த நேரத்துல வழிபடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குல தெய்வ வழிபாட்டிற்கு அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரம் உகந்தமாக சொல்லியிருக்காங்க. அதாவது உகந்த நேரமாக இந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே போல பாத்தீங்கன்னா காலை 6 முதல் 8:30 மணி வரையிலே நீங்க வழிபடலாம். எந்த நேரம் உங்களுக்கு சரியாக இருக்கிறதோ அதுல நீங்க கண்டிப்பா வழிபாடு செய்யலாம். வீட்டில் எப்படி வழிபட வேண்டும் என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்குங்க. வீட்டை சுத்தம் செய்து கோலம் போட்டு குளித்து சுத்தமான உடை அணிந்து குல தெய்வத்தின் படம் அல்லது விளக்கின் முன் மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் முதல்ல செய்யணும். அதற்கு பின்னாடி நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பூக்களால் அலங்கரித்து தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, சர்க்கரை பொங்கல் அல்லது குடும்ப மரபுப்படி நீங்க படையல் வைத்து கூட மனமாற பிரார்த்தனை செய்யலாங்க. குல தெய்வத்துடைய நாமத்தை இந்த நேரம் நீங்க 108 முறை உச்சரிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வேண்டிக் கொள்ளலாம் என்ற சந்தேகம் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு குடும்ப ஒற்றுமைக்காக நீங்க வேண்டிக் கொள்ளலாம். திருமண தடை இருப்பவர்கள் உங்களுடைய தடை நீங்குவதற்கு நீங்க வேண்டிக் கொள்ளலாம். குழந்தை பேர் இல்லாதவர்கள் கண்டிப்பா வேண்டிக் கொள்ளலாம். கல்வி வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், பொருளாதார வளம், நல்ல ஆரோக்கியம் இது அனைத்திற்குமே இந்த மாதத்துல நீங்க வேண்டிக் கொள்ளலாம். முன்னோர் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் வேண்டிக் கொள்ளலாம். இந்த வழிபாட்டால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் குல தெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பத்தில் அமைதி ஏற்படும், உறவுகள் வலுப்பெறும், திருமண தடைகள் விலகிடும், குழந்தை பேரில் கண்டிப்பா இல்லாதவர்களுக்கு கிடைத்திடும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், கடன் சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது, தீய சக்திகளின் தாக்கம் விலகிடும், குடும்பத்திற்கு பாதுகாப்பும் வளமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்தர்களின் நம்பிக்கையா சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. இந்த ஆடி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலை மாலை விளக்கு ஏற்றலாம். ஆடி வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்க விரதம் இருக்கலாம். ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்யலாம். இல்லைன்னா தானம் கூட நீங்க கொடுத்து வரலாம். குடும்பத்துடன் கோவில் தரிசனம் செய்யலாம். இந்த மாதிரி எல்லாம் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா குல தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நிச்சயமா நீங்க பெற முடியும். ஸோ கண்டிப்பா இந்த ஆடி 9ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதிரி விஷயத்த நீங்க செய்யலாங்க. இந்த ஆடி மாதம் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் காத்திருக்கு,
பணக்காரன் ஆகக்கூடிய யோகம் பெறக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியை சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கா என்பதை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. தமிழ் மாதம் என்றாலே ஸ்பெஷலான மாதம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் பல கிரக நிலையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது அதிசயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக மகர ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதியான அன்றில் ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை இருக்கிறது. 12 வருடங்களுக்கு பிறகு சிவராஜ் யோகத்துடன் இந்த ஆடி மாதமானது பிறக்கிறது. சூரியனும் குரு பகவானும் வீட்டில் இணைந்து உச்சபலத்துடன் இருப்பதுதான் சிவராஜ் யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் குரு கடகராசில பயணிக்க போகிறாங்க. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வீட்டில் இருக்கிறார். புதன் பகவான் வக்ரமாக இருக்கிறார். ராகு கேதுவின் தாக்கம் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கிறது. சுக்கிரன் ராகுனுடைய சேர்க்கை காரணமாக நல்ல பலனை நீங்க பெற முடியும். இந்த ஆடி மாதத்தில் மகர ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்திற்கு துணை விஷயத்துல விட்டு கொடுத்து செல்வது எந்த நேரம் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியிடத்தில் உத்தியோகத்தில் தொழிலில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து வந்த தேவையில்லாத பதட்டங்கள் இப்ப குறைந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கழிவு பாதையில மிகவும் கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க சிவன் பார்வதி வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு குறிப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் அந்நுண்ணியம் குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகம் வியாபாரத்தில் ஏற்றங்கள் உண்டாகலாம். செல்வாக்கு அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த மனநிலை இப்ப சரியாகக்கூடிய சூழலும் இருக்கிறது. இழுபறியாக இருந்த நிலைமைகள் பரிபூரணமாக நீங்கிடும். அதுபோலவே தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படலாம். யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கப் போகிறது. உறவுகளில் மேன்மை ஏற்படலாம். உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் தீர்ந்திடும். புதிய நம்பிக்கையும் தைரியமும் ஏற்படலாம். உறவினர்கள் தொடர்பான சங்கடங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பெரிய ஆபத்திலிருந்து பாதுகாப்பு ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து வந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஆகலாம். நிறைய நன்மைகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. பணங்கள் சமயத்துல ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனமா இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா மகர ராசினியர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றுவாறு ஆடி 9ஆம் தேதிக்கு பிறகு நீங்க நடந்து கொள்வதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.